எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம யோகி பாபாவோட 3D ஹெட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் வந்துருச்சு. இதில் வந்து டெக்ஸ்சர் எல்லாம் அப்டேட் பண்ணணும் நம்ம. ஸோ அதை கொண்டு போயிட்டு பிளெண்டரில் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் அந்த 3D மாடலை வந்துட்டு பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மாடல் வந்து ஃப்ளிப்பாக இருக்கும், அதை வந்துட்டு மறுபடியும் ரிவர்ட் பண்ணிடலாம். இப்போது ஷேடர் போயிட்டு நம்ம டெக்ஸ்சரை வந்துட்டு எமிஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடர் எடிட்டர் போய்க்கோங்க. இதில் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்னு ஒரு நோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்துட்டு எமிஷனை தேடி அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ மாடல் வந்து கொஞ்சம் பிரைட்டாக மாறிடும். ஓகே, இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ரைட்லேயும் வந்துட்டு டெக்ஸ்சரை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம சைடு போஸ் இமேஜை வச்சு இந்த டெக்ஸ்சர் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கோங்க. இதில் வந்து கடைசி ஆப்ஷன் ரைட் சைடு டூல்ஸில் ஒன்று இருக்கும், டெக்ஸ்சர் ஐக்கான் போட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ கொடுத்துட்டு இதில் ஓப்பன் கொடுத்துட்டு சைடு போஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைடு போஸோட இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வியூ பிளேனை வந்து ஸ்டென்சிலில் மாற்றிடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இமேஜையும் அந்த 3D மாடலையும் ஒரே மாதிரி அலைன் பண்ணணும். ஸோ இதை நான் மேலே வச்சுக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம இப்போ முடியை தான் பெயிண்ட் பண்ண போகிறோம், அதனால் முடியை மட்டும் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்ற இடம்லாம் தப்பாக அலைன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, முடியை வந்துட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன் பண்ணக்கப்புறம் அது மேலே பெயிண்ட் பண்ணால் அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு ஹேர் லைனை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3 சைடும் ஹேர் வந்துட்டு பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக இருக்காது. நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிளெண்டர் போயிட்டு அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ மெட்டீரியல் டாப் போய்க்கோங்க. இதை வந்து அந்த பேஸ் கலரை வந்துட்டு அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணி புது டெக்ஸ்சர் அப்டேட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம மாடல் பார்த்தீங்கன்னா, முடி வந்துட்டு கரெக்டாக அலைன் ஆயிருச்சு. ஸோ ஃபேஸுமே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கழுத்தில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கீழே இழுத்து விட்ற மாரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சின்னுக்கிட்ட நம்ம வந்து ஒரு லைனை போட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே வந்துட்டு அந்த நம்ம டபுள் டபுள் சின் வருதோ, அங்கே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த டபுள் சின்னுக்கு இது ஒரு பார்டராக நான் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம பொசிஷன் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு, அப்புறம் ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ நான் பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக மேலே தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கல்ப்டிங் போயிட்டு நம்ம எலாஸ்டிக் டிஃபார்ம் டூலை வச்சுட்டு கொஞ்சம் அந்த டபுள் சின்னை வந்து கொஞ்சம் கரெக்டாக மாற்றிக்கலாம். நம்ம ஷேப் வந்து ரொம்ப குண்டாக்கிடக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக அதை இழுத்து விடலைன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த ஸ்மூத்துன்னு ஒரு டூல் இருக்கும். அதை வச்சு மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அது ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ மேடு பள்ளமாக இருக்காது. அது அப்படியே ஸ்மூத்தாக ஒரே கர்வாக இருக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து ஸ்கல்ப்டிங்கில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம டெக்ஸ்சரில் வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் ஷேடோ ஆட் பண்ணால் அது இன்னுமே பார்க்கும்போது ஸோ அந்த டபுள் சின் வந்து கரெக்டாக நமக்கு அந்த லைட்டிங்கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் டார்க்கான டெக்ஸ்சரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணணும். ஹேருக்கு வந்துட்டு எங்கெங்கே முடி இருக்கணுமோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நைஃப் டூலை வச்சுட்டு அதை ஹேர் லைன் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஹேர் வந்து கேர்லியாக இருக்கிறனால ரொம்ப ப்ரிசைஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த முடி இருக்கிற எல்லா இடத்தையும் வந்துட்டு நம்ம அப்படியே நார்மலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ரொம்ப பக்காவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹேர் லைன் வந்துட்டு இல்லை, நமக்கு வந்து எல்லா இடமும் முடி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேர் வைக்கணும். இதுக்கு வந்துட்டு பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு நம்ம புது ஹேர் வச்சிடலாம். பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு இங்கே ஹேரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யோகி பாபாவோட அதே கேர்லி ஹேரை வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை க்ரியேட் பண்ணணுன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.